குட் ஆஃப்டர்நூன் சார். இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்மளுக்கு 2025-26 ஃபீச்சர் ஃபெயிலியர்ஸ், அதனுடைய வாட் ஆர் த டிஃபெக்ட்ஸ், அப்புறம் நம்மளுக்கு என்ன ரெமெடியல் ஆக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான், இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு டாபிக் கிளாஸ். மந்த்லி எஃப்எம்ல we used to discuss about the total failures, cumulative failures. இப்போ 25-26 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சம் E3 அந்த மாதிரி செக்ஷன் வைஸ் ஃபுல் லிஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். இன்கேஸ் இப்போ நம்ம இந்த மந்த் கரண்ட் மந்த் வந்து ஏப்ரல் ஃபெயிலியர்ஸ் கரண்ட் மந்த் சோஃபார் ஒரு 5 கேசஸ் இருக்குன்னா அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி குமுலேட்டிவ் வரும். இது நம்ம 25-26 லாஸ்ட் ஏப்ரல் 25 டு மார்ச் 26 ஃபினிஷ்டு ஃபைனலைஸ்டு லிஸ்ட். So first, just a glance, we will see what are all the failures by sections. E3 traction motor, there are 2 failures, 3714 to TM1 direct drive and outer labyrinth failed, Nike Industries, and second WP5 failure 35025, earth coupling broken, that is a February month failure. These 2 failures belongs to traction motor for last 1 year, cumulative year. Non-featured something other than online failure லிஸ்ட் இருக்கும். பட் நம்ம டோட்டல் குமுலேட்டிவ் ஆன்லைன் ஃபெயிலியர்ல வந்தது அப்படின்னா இந்த 2 ஃபெயிலியர் தான். ஸோ E3A ஆக்சிலரி செக்ஷன், ஒன் SIV இன்டர்னல் ஃபால்ட் டியூ டு கூலிங் ஃபேன் ஃபைண்டிங் அர்த்தடு. E4 AB ரெண்டும் செப்பரேட் பண்ணியிருக்கோம். காமன் E4 செக்ஷன் பட் செப்பரேட் பண்ணியிருக்கோம். நம்ம ரிலே ஃபர்ஸ்ட் கப்ளிங் E3 ட்ராக்ஷன் மோட்டர் தான். டியூ டு தட் அந்த பின்னு ரிவர்ஸ் பண்ணி போட்டதுனால அந்த டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி ஃபெயில் ஆனது. ஃபர்ஸ்ட் கப்ளிங், ஜென்ரல் கப்ளிங் வந்து மெக்கானிக்கல் இருந்தோம்னா அதில் உள்ள அந்த டிஎம் சைடு வர்ற இந்த பின் தான் ரிவர்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. E4 செக்ஷன் E4A 37448 4CR ஆக்டட் வித்வுட் நோயிங் தட் LC ரிப்பீட்டட்லி ட்ரைங் டு ரீக்ளோஸ் CCB. எனிவே அது வந்து நம்மளோட லோக்கோ ஃபெயிலியர்ல தான் வரும். 2861 on FDCS input card momentary trouble caused ICDA in altered division. LP has the troubleshooted, but the detention has occurred in loco only. Similarly, E4B section 27904 plus 27495 cab 1 BLMT defective reported in Pune division. On arrival EDE checked and found BLMT that was normal. Anyway, that the BLMT switch has been replaced. 37387 cab 1 angle transmitter TE interlock shunt broken at neck portion that has caused TE not responding. E4B செக்ஷன்ஸ் யாரா இருக்கீங்க? நியூ ஜெய்ஸ் ஒருத்தர் தான். ஓகே, ஒரு ஆங்கிள் டிரான்ஸ்மிட்டர் ஃபெயிலியர் இருந்தது ஒரு 3-4 months பேக். கேன் ஃபெயிலியர் இருந்தது. 27435 plus 27492 RCAP TFW overheated reported in EDFC Eastern Dedicated Freight Corridor. தனி லைன் அங்க ஃபெயில் ஆச்சு. RCAP TFWA வந்து ஒரு ரீசெண்ட் ஃபெயிலியர், ட்ரெண்ட் ஃபெயிலியர் தான். ஹார்மோனிக் ஃபில்டர், நம்ம 3 phase லோக்கல் ஹார்மோனிக் ஃபில்டர் ஐசோலேஷன் ஆனால ஹார்மோனிக் டெவலப் ஆகி அது வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் காஸ் பண்ணது. நம்ம WAG7 அண்ட் WP4 லோக்கோமோட்டிவ். WP4 நம்மள ஆல்மோஸ்ட் ஆல் டிரான்ஸ்ஃபர்ட். ஸோ WAG7 லோக்கோல இருக்கிற அந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் காம்பினேஷன்ல ரெசிஸ்டருடைய வாட்டேஜ் வந்து 500 watts to 1000 watts நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். அதுதான் நம்ம அந்த ஃபெயிலியருக்கு ஆக்ஷன் பிளான். ஆல்மோஸ்ட் இப்போ ஆன்கோயிங் தான். இதுல இன்னொரு இது மேதா எஸ்ஐவில வந்து அவங்களுடைய ஸ்டம்பர் ரெசிஸ்டர் அதுலயும் வந்து நம்ம ஓவர் ஹீட்டிங் சிம்டம் இருக்கும். WAG7 மேதா எஸ்ஐவில. ஸோ அந்த 2 ரெசிஸ்டர் நம்ம பைபாஸ் பண்ணிட்டு டைரக்டா அது இல்லாம நம்ம கொடுக்குறோம். 37522 ரீசெண்ட் ஃபெயிலியர், மார்ச் லாஸ்ட் மந்த் ஃபெயிலியர், VCB VSC ஷார்ட். நம்ம நெக்ஸ்ட் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிப்ரவரி மார்ச் ஃபெயிலியர்ஸ் நம்ம ரீசெண்டா எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் மற்ற ஃபெயிலியர்ஸ் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ரீவியஸ் அது கூட நம்ம செக் பண்ணணும். Then E5A SMGR section 22359 an RSI output PTFE negative cable connected along with the positive terminal in DC damping panel in RSI on block during overhauling. இது நம்மளோட மிஸ்டேக். இது ஷெட் ஃபெயிலியர். இது DC damping panelல பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் ரெண்டும் ஷார்ட் பண்ணதுனால டோட்டலா ரெண்டையும் ஷார்ட் பண்ற, டெட் ஷார்ட் பண்ற மாதிரியான ஒரு ஃபெயிலியர். இமீடியட் வித்தின் 1 or 2 daysல வந்து லோக்கோ ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த இதுல என்ன நேச்சர் ஆஃப் ட்ரபிள்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிளுக்கு வந்து கோடிங், அதாவது கலர் கோடிங் டிஃபரன்ஷியேஷன் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருந்தது ஸ்டாஃப்க்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஆக்ஷன் பிளான் எடுத்து இதுல வந்து ஒரு கலர் கோடிங் மாதிரி ரெட் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு இன்சுலேஷன் டேப் அடிச்சு பாசிட்டிவ் ரெட்டும் நெகட்டிவ் பிளாக் அந்த மாதிரி வந்து SMGR செக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கேன். இது எவர்
அதான் சார், அது அவங்க இன்னும் பண்ணிட்டாங்க, ஸ்டாஃப் மிஸ்டேக். டெஸ்டிங்ல வரல சார், லோடில் தான் வருது. நம்மளுக்கு டெஸ்டிங்ல எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. ஈவன் ஒரு பேசஞ்சர் சர்வீஸ் நம்ம கொடுத்தோம், அதுலயும் வரல. மெயின் லைன் கொடுத்து எக்ஸ்பிரஸ் 22 கோச்சஸ் போறதுல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஈரோடு திருப்பூர் செக்ஷன்லேயே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. லைட் லோட்ல 1 ஹவர்ல உங்க டெஸ்டிங்ல அந்த டைம்ல இஃபிபி டீமுக்கு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அது மிதுன் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. 22602 QOP2 QRF2 ஆக்ஷன் நம்பர் சர்க்கியூட் கேபிள் ஸ்ட்ரிம்பிங் வாஸ் நாட் டன் பை ஹோம். இது வந்து ஆக்சுவலி நாட் அவர் மிஸ்டேக். எம்டிஆர் லோகோ, இட் வாஸ் ஆஃப் எம்டிஆர் லோகோ அண்ட் ஹைரெக்ட் எஸ்ஐவி. அது அவங்க ப்ராப்பராக க்ளிம் பண்ணாதனால அது வந்து ஃபிளாஷ் ஓவர் ஆகி QOP QRF ஆக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சைக்கிளிக் செக் பண்ணிட்டு 7-8 லோகோஸ் இமீடியட்டா. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபெயிலியர் வந்து மே மந்த்துக்கு அப்புறம் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் பிளான் எடுத்து சைக்கிளிக் செக் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆஃப் எம்டிஆர் லோகோஸ் வர்றது, அந்த கிரிம்பிங் பூரா இருக்கிறதெல்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆக்ஷன் பிளான் இருக்கு. 37463 via CFP foundation bolt oil leakage due to SR1 bushing. 2VB insufficient tightness and bushing plate gasket leak due to the excess length and not fitted properly. ரெண்டு இஷ்யூ. ஒன்று வந்து அந்த லென்த், ஒரு லாங் லென்த் சீட்டிங், அந்த ஓரிங் வந்து சஃபிஷியன்ட் லென்த் இல்லை, ரொம்ப எக்ஸஸாகவே இருந்தது. ஸோ இட் வாஸ் நாட் சீட்டட் ப்ராப்பர்லி. இன்னொன்று வந்து நம்ம 2VBன்ற ஒரு புஷிங்கை வந்து கேஸ்கெட் வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகாமல் அதன் வழியாகவும் ஆயில் லீக்கேஜ் வந்து டோட்டலி லோகோ ஃபெயில்டு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஆக்ஷன் பிளான், நம்ம அந்த லென்த்து அது வந்து ஃபோமுக்கு அட்வைஸ் பண்ணி ஃபோம் வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிராயிங்லாம் கொடுத்து அதை அவங்க ஓவர் கம் பண்ணிட்டாங்க. செகண்ட் வந்து நம்ம அது 2VB புஷிங்கிறது SR1 SR2 மாதிரி எல்லா புஷிங்லேயும் வந்து ப்ராப்பராக ரப்பர் கேஸ்கட் இல்லைன்னா அதுக்கு வந்து காக் ஷீட் மாதிரி போடணுன்றது ஆக்ஷன் பிளான், அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 37854 SR1 கூலர் லெவல் சென்சர் மால் கம்பெனி மார்ச் ஃபெயிலியர் நம்ம பார்க்கலாம். 27776 SMDR ஜேர்னல் பின் பிரேக்கேஜ் பின் புரோக்கன் ரிவர் இன்ஜினியரிங் மேக், அது வந்து அண்டர் வாரண்டி. இப்போ அது மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு, ஜஸ்ட் அதனுடைய ஃபெயிலியருக்கு. இது ரெண்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். 37521 ஒரு ஹார்மோனிக் ஃபில்டர் ஐசோலேஷன் டியூ டு 8.1 கான்டாக்ட் டிஃபெக்டிவ் சிலிண்டர் ஃபிக்சிங் போல்ட் கேம் அவுட் ஃப்ரம் சிலிண்டர் கவர். இட் வாஸ் லாஸ்ட் மே ஃபெயிலியர், ஆல்மோஸ்ட் இயர் பேக். E5B1 செக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆக்ஷன் பிளான் எடுத்தோம்னா நம்ம வந்து 8 kg செட் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரெஷர் 8.1 8.2லாம். அந்த 8 kg ப்ரெஷர்ன்றதை ரெடியூஸ் பண்ணி 6 kg 6 to 6.5 வைக்கணும். இப்போ இது இல்லாமல் நம்ம டார்க் அந்த டைம்ல வந்து ஃபிக்சிங்க்கு வந்து ஜஸ்ட் டார்க் செட் பண்ணி இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஒரு டார்க் வேல்யூ செட் பண்ணி ரொம்ப ஓவர் டைட்டஸ் போகாம அது எப்படி கரெக்டாக நம்ம லிமிட்டாக வைக்கணும். அதனால ரொம்ப ஃபிலிம்ஸியானது தான், ரொம்ப ஃபிலிம்ஸியான இடத்துல நம்ம ரொம்ப டைட்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டார்க் லெவல் செட் பண்ணி ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்ட் 11 months தேர் இஸ் நோ ஃபெயிலியர். These are all E8 failure, total 19 failures. 37573 OHC fluctuation that has been caused by SR isolation in Kanpur section. 32281 SIV internal fault and DJ tripping. SIV PWR2 module dieseling positive bus bar broken. இல்லை 22281 கேஸ்னா ஜஸ்ட் நம்ம ஹியூமன் எரர் நம்மளுடைய மிஸ்டேக் அது வர்றது ஹைலைட் பண்ணலாம். பட் நம்ம ஃபோமாக இருக்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ஃபோம் என்ன இஷ்யூன்றது. இதில் இந்த 22281 அளவுக்கு இமீடியட்லி ஆஃப்டர் ஓவரால் ஷெட்யூல் அது ஜஸ்ட் டைட்னஸ் கொஞ்சம் ஓவராக இருந்ததுனால அந்த பஸ் பார் பிரேக்கேஜ் ஆச்சு. அதனுடைய சப்சிக்வெண்ட் ஆக்ஷன் இன்டர்னல் ஃபால்ட் ஃபெயிலியர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவங்க 3 months ஸ்டாஃப் அஸ் வெல் அஸ் அவர் ஸ்டாஃப் நம்ம வந்து கவுன்சில் பண்ணியிருக்கோம். கவுன்சில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெயிலியர் இல்லை. 30555 CHBA மாடல் டிஃபெக்டிவ். CHBA மாடல் டிஃபெக்டிவ் தான். அது ஆக்சுவலாக அசட் ஃபெயிலியர் வந்து கிளாஸ் சேஞ்சு, பட் LOP இருந்தனால அவங்க போர்டில் சேஞ்ச் பண்ணல. ஸோ ஃபெயிலியரில் ஹைலைட்டாக இருக்கு. அது CHBA மாடல் ஃபெயிலியர். 22358 SIV not picking up due to E1 input voltage transducer -1500 cable comes out from its WAGO. இதுவும் Siemens ஃபெயிலியர். அவங்க ப்ராப்பராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செக் பண்ணாமல் ஜஸ்ட் கேபிள் வெளியே வந்துட்டு வித்தின் 1 or 2 days ஆஃப்டர் ஷெட்யூல் காட் ஃபெயில்டு. ஸோ இதுவும் அவங்களுக்கு கவுன்சில் பண்ணியிருக்கு Siemens ஸ்டாஃப் அஸ் வெல் அஸ் அவர் ஸ்டாஃப். நம்ம ஒரு ஆக்ஷன் பிளான் எடுத்து கிளிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 30644 CHBA not working due to dieseling capacitor bleeder resistor plug broken. ABB மேக்கா. இந்த 30644 ஆக்சுவலி வேற ஒரு அட்டென்ஷன் மாடியூல்ல பண்றதுக்காக நம்ம அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க ரீஃபிட் பண்ணும்போது அந்த ப்ளீடர் ரெசிஸ்டர் ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டர் தான்
சிஎஸ்பி மாடலுக்குள்ள கிளாசிக் பர்ன் இருக்கும். அதுக்குள்ள அவங்க மறுபடியும் ரீஃபிட் பண்ணும்போது அது வந்து தவறுதலா பட்டு அது டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆனதுனால மறுபடியும் அகைன் ஒரு ஃபெயிலியர். 37462 SR1 isolation due to GD got defective. Same time TM4 isolation due to TM4 temperature sensor pin bent. ரெண்டு இஷ்யூ, ஒன்னு SR1 ஐசோலேஷன்ல GD கார்டு டிஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதர் TM4 டெம்பரேச்சர் சென்சர் அது ஒரு இஷ்யூனால TM4 ஆல்சோ காட் ஐசோலேட்டட். ஸோ சம் டிடென்ஷன் ஹேப்பன். அவங்களால பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியல, டைம் மெயின்டைன் பண்ண முடியல, டைம் லாஸ் ஆயிருக்கு. அந்த பின் பென்ட்டுக்கு GD கார்டு டிஃபெக்டிவ், GD ரிப்ளேஸ்டு. TM4 டெம்பரேச்சர் சென்சர் பின் பென்ட் நம்ம SR2 சைடு வந்து அவங்க E8 செக்ஷனுக்கு சொல்லியிருக்கோம், அட்வைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரொவைட் பண்ணும்போது ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, லாக்கிங் இருக்கான்றதை என்ஷூர் பண்ணு சொல்லியிருக்கோம். Then 39478 Barun inverter fault and VC is at Y-phase fault and isolation. But to rectify thyristor short intent input fuse flow node, it's ஒரு direct failure last year. இது ஃபார்ம் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். 30540 CHBA GD card malfunctioning caused trouble in CHBA. இது ஒரு direct bar, அவங்களுடைய firm responsibility. 30341 LC1 U-phase IGBT short circuited and bus Meda Maker, அவங்களுடைய SR failure. 24602 plus 24605 SIV internal fault due to MCU card defective ALSIV. இந்த MCU card defectiveக்கு இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க எகைன் மறுபடியும் ஒரு மாடிஃபைடு சாஃப்ட்வேர் அந்த டியூனிங் இதோட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த MCU card failure அது அலாங் வித் அந்த மாடிஃபைடு சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஓவர் கம் பண்ணுறோம். இப்போ ரீசெண்ட் வரும் 1 or 2 months அதுலேருந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். 39417 BP gauge reached 5 kg, whereas the DD reached 0 in turn, traction with auto brake not allowed, trouble experienced due to VCU or AX module defection சொல்லிட்டு அல்சாம் SR வந்து அல்சாம் இது BT அல்சாம் ATL BTL இருந்து இப்போ ATL அல்சாம் அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வர்றது ஒரு AX மாடியூல் ஃபெயிலியர். இதுவும் ஃபர்ஸ்ட் இன் நேச்சர், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் இது நவம்பர்ல. 30714 பர்3 அண்ட் பர்1 ஐசோலேஷன் காஸ்ட் மெயின் பவர் ஐசோலேஷன். பர்3 ஒரு டியூகன், பர்1 ஒரு பெக் கார்டு, ரெண்டும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆனதுனால மெயின் பவர் ஐசோலேஷன் இருக்கு. அந்த லோக்கோ ஸ்டில் ஒரு பாஸ்ட் 2-3 months அப்சர்வேஷன்ல இருந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க 20999 சொல்லிட்டு. அந்த சாஃப்ட்வேர் தான் போயிட்டு இருக்கு. 30717 ஓகே. 30717 Bur2 isolation due to PEC power supply issue. Further, SR1 and 2 coolant flow less than limit trouble and the main power isolation due to classic bar load sharing issue. இதுவும் similar nature to நம்ம அந்த 714 தான். 37436 SR2 isolation due to GD got defective ABB January. 30449 Bur2 output not available cause SR1 and 2 isolation with converter coolant pressure not working, February failure. 30449 CGL. 39232 SR1 and 2 isolation and main power isolation February. 2905 plus 2482 SIV internal fault in 2905 loco. This is ALSIV MCU card on the GDU issue. 37903 bus isolation and the main power isolation February failure. Direct make burst. 30712 PHBA model V402 IGBT GE short. This is March failure, recent failure. Fabrication, there is no failure. M1 22306 wheel number 9 brake block rubbing with wheel and overheated on run reported by SM in GTL division, Guttagal division. Brake hanger safety sling very tight. And ஒரு additional safety sling போட்டு கொஞ்சம் ஓவர் டைட் பண்ணதுனால நம்ம வீல் அண்ட் பிரேக் பிளாக் கேப் க்ளோஸாக இருந்ததுன்னா கண்டினியூஸ் ரப்பிங்கில் அது ஒரு ஸ்பார்க் மாதிரி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நிறுத்திட்டு மறுபடியும் பிசி ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பிரேக் பிளாக் கொஞ்சம் கேப் மெயின்டைன் பண்ணி க்ரூ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டிடென்ஷன் வந்தது. அதுக்கப்புறமா இந்த ஆஸ்பெக்ட் M1 செக்ஷனுக்கு சொல்லி அவங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவர் டைட் இருக்கிறது கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 39190 primary helical spring number 10 broken, FSK makes June. 37866 wheel number 1 primary helical spring broken, November failure. 2287 axle 2 MSU bearing non-gear and failed, February month. Locox Perambur அவங்க ப்ரொவைட் பண்ணது 9 months within short service fail ஆயிடுச்சு.
3910 37866 நம்மளுக்கு பிரைமரி ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் பிரேக்கேஜுக்கு அவங்க நம்ம ஃபெயிலியர் ஒரு மெத்தட் நம்ம ரஃப் ஹேண்ட்லிங் இருக்கக்கூடாது. ரஃபா நம்ம அதாவது லிஸ்ட் பண்ணோம்னா எம்ஒன் செக்ஷன்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே செக்ஷன்ல ஸ்டாஃப்லாம் இது மாதிரி அடுத்தடுத்த ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி சும்மா ஜஸ்ட் ஆசிட்டிஸ் ரோல் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபாலோ பண்றாங்க. M2 செக்ஷன் 37036 கேப் 2 போத் ஹார்ன்ஸ் நாட் ஒர்க்கிங் ஒரு ஃபெயிலியர் விஜயவாடா டிவிஷன்ல ஃபெயில் பண்ணிருந்தாங்க. லோக்கோ ஆக்சுவலி மெட்ராஸ் டு விஜயவாடா போகும்போது ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஹார்ன்ஸ் நாட் டயஃப்ரம் பிரேக்கேஜ் அப்படின்றது அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிபிக்யூல ட்ரிப் இன்ஸ்பெக்ஷன் பார்த்த டைம்ல உங்களுக்கு நார்மல் ஒர்க்கிங், பட் என் ரூட் ஒர்க் ஆகல, ஸோ ஃபெயில் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ நம்ம அந்த அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ன்ஸ் அப்படின்றது நியூமேட்டிக் செக்ஷன்ல ஜஸ்ட் செக் பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. சித்தார்த் 3462 MR pressure dropping due to continuous air leakage to unloader valve 1 due to NRV trouble. Spindle seat locking screw that was came out and dropped which in turn caused spindle stuck up on the screw causing air leaking continuously was the real cause. ஒரு என்ஆர்வியில் நாமல் ஒரு ஸ்க்ரூ டைட்டன் பண்ணுற ஒரு ஜஸ்ட் ஸ்க்ரூ டிரைவரில் டைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அது வெளியில் வந்தாச்சு. ஸோ அந்த ஸ்பிண்டில் வெளியே வந்து ஸ்டக் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அந்த ஸ்க்ரூ ஃபிக்ஸிங் ஸ்க்ரூ வந்து ஸ்க்ரூ இல்லாமல் நட்டு போல்ட் டைப் வரும், ஹெட் டைப் பண்ணுற மாதிரி வரும். அந்த டைப் வந்து அதுதான் இப்போ ரெமடியல் ஆக்ஷன், அதுதான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் லோகநாதன் எஸ்எஸ்சி சொல்லுவார், இன்கேஸ் அது இல்லைன்னா கூட மறுபடியும் அது என்ன லோகோ லிஸ்ட் அவுட் எடுத்து ஜஸ்ட் பேலன்ஸ் ஃபியூ லோகோஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 37866 brake electronics failed due to E70 brake system control guard defective சொல்லிருக்கோம், பட் ஆக்சுவலி கண்ட்ரோல் கார்டு நாட் டிஃபெக்டிவ், அது நாட் இன்சர்டட் ப்ராப்பர்லி. அது டியூரிங் ஐசிஓ டைம்ல டெஸ்டிங் டைம்ல செக் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்சர்ட் பண்ணும்போது ஃபுல்லாக டைட் பண்ணல டாப் அண்ட் பாட்டம் ஸ்க்ரூ. அதனால இந்த மாதிரி ஐசிஓ லோகோஸ்ல ஐசிஓனையும் எடுக்கும்போது ஜஸ்ட் பிரேக் சிஸ்டம் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபிட் பண்ணும்போது இந்த டைட்னஸ் என்ஷூர் பண்ணீங்க. சித்தார்த்தம் 35017 master 35025 traction may not be available due to slave loco 35025 RCP trouble caused emergency brake pressure switch fault in 35025 டிசம்பர் ஒரு நம்ம அம்ரித் பாரத் இந்த லோக்கோ தான் ட்ரெயில் லோக்கோல ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அது ஆர்சிபி மால் ஃபங்க்ஷனிங் இனிஷியலா ப்ராப்ளம் கிடைக்கல, பட் ஒன்ஸ் நம்ம லோக்கோ ஆஃப்டர் 1 week 10 days கழிச்சு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்ஸ் ப்ராப்ளம் வந்தது. Again 37866 brake electronics failure due to MPI code defect சொன்னாங்க. KBL அவங்க MPI கார்டு மாத்தினதுக்கு அப்புறம் அகைன் ERCP இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்மளுக்கு, அது ரீப்ளேஸ். 37317 லாஸ்ட் மந்த் ஃபெயிலியர் 16 CP வால்வ் டிஃபெக்டிவ் பைலட் வால்வ் 16 ஃபெயில் நார்பின் 16 CP வால்வ் அசம்பிளியில் உள்ள பைலட் வால்வ் PB16 சொல்லிட்டு ஒரு அந்த அசம்பிளி அது பிரேக் ஆனதுனால ரெண்டும் சர்க்கியூட் எம்ஆர் ப்ரெஷர் பிசி ரெண்டு மிங்கிலாய் டோட்டலாக பிசி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் டு 6 kg லோக்கோ ஃபெயில். இந்த ரீசெண்டான மார்ச் மந்த் எஃப்ஐ மார்ச் மந்த் ஃபெயிலியர்ஸ் டோட்டல் லோக்கோ ஃபெயிலியர்ஸ் வந்து 6 ஃபெயிலியர்ஸ் 37522 37854 27776 30712 37317 அண்ட் 42964 ஒரு நான் கமிஷன் லோக்கோ இதுவும் ஃபெயிலியர் இருந்தது. மார்ச் ஃபெயிலியர்ஸ் நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபுல் லிஸ்ட் ஃபெயிலியர்ஸ் பார்த்தோம். அதில் ரீசன்ட் ஃபெயிலியர்ஸ் மார்ச் பிப்ரவரி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அதில் 37854 டிஜே ட்ரிப்பிங் வித்வுட் எனி மெசேஜ் தட் இஸ் SLG1 0016 ஸ்பேர் ஃபால்ட் அப்படின்னு ஒரு ஃபால்ட். ஆக்சுவலி இந்த ஃபால்ட் எல்பிஎம் மிஸ்கேட் பண்ணிருக்கு, ஏன்னா அது ஸ்பெசிஃபிக்கா கூலண்ட் லெவல் லெஸ் அப்படின்றத ரியல் காஸ்ட். பட் இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் SLG1 0016 ஸ்பேர் ஃபால்ட் வந்திருக்கு, அதனால அவராலையும் என்ன ப்ராப்ளம்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல.
ஸோ அவர் ஐசோலேஷன் இனிஷியலாக வந்து டைரெக்டாக SR1 ஐசோலேஷன் போகல. அதில் ரியல் ப்ராப்ளம் ஸோ ரீசெண்டாக 2-3 months நம்ம ஜான் பிப்ரவரி மார்ச்ல வந்து நம்ம ரீசெண்டாக நார்மலாக ப்ரெசன்டேஷன் பிபிடி அந்த மெத்தட்ல தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப் டு லாஸ்ட் டிசம்பர். ஃப்ரம் ஜான்வரி ஆன்வர்ட்ஸ் நம்ம கூகுள் டாக்ஸ்ல இந்த மெத்தட்ல தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றாங்க. சி சார் இன்ஸ்ட்ரக்ஷன் சிஎல்இ சார் அவங்களுடைய இதில். ஸோ நம்ம எஸ்எஸ்சி ரிமார்க்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. எஸ்எஸ்சி ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு அவங்களே காஸ் அட்டென்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை டி ரிவ்யூ பண்ணுவாங்க. டி ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அகெயின் சினடி அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஃபெயிலியர்ஸை ஜஸ்ட் அவர் அப்சர்வேஷன் என்ன, அதனுடைய ரூட் காஸ், அதனுடைய ஆர்ஐபி ப்ரப்போஸ்ட் அப்படின்றது இதுதான் வந்து இப்போ இவங்க கொடுக்காங்க. இந்த இந்த ஆஸ் பர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நம்ம வந்து அதுக்கு ஆக்ஷன் பிளான் எடுக்கணும். ஸோ அதுக்கு சிஎல்இயும் கமெண்ட் கொடுப்பாரு. சினடி கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் சிஎல்இ சார் கமெண்ட் கொடுப்பாரு. கமெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஈவன் அது பிசியோட ரிமார்க்கும் இருக்கு, அவரும் அதில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக அதுக்கு என்ன கன்க்ளூஷன் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது வந்துடும். அதுதான் நம்மளுடைய ஃபாலோ அப் இருக்கணும். அதுதான் நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த கேஸ்ல வந்து லோ observations, low liquid level fault was detected due to non-release of air from the circuit after filling up of coolant in SR. மெயின் காஸ் வந்து நம்ம வாட்டர்லெஸ் யூரினல் ப்ரொவைட் பண்ணோம். வாட்டர்லெஸ் யூரினல் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க SR லோட் பண்ணிட்டு மறுபடியும் கூலண்ட் ஃபில் பண்ணும்போது ப்ராப்பரா நம்ம அந்த லெவலுக்கு ஃபில் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஏர்லாக் ரிலீஸ் பண்ணல, 2 இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா ஆல்சோ த கூலண்ட் வாஸ் ரீஃபில்ட் அப் டு just above minimum mark and not activated the float in turn. SR has detected low coolant level. Finally SR1 was isolated and worked the train up to Guntakal. The fault display in DDU was SLG 0016 without displaying low liquid level. But அந்த ரீசனுக்கு நம்ம சிஜிக்கு ஃபோமுக்கு அட்வைஸ் பண்ணியாச்சு. The minimum level sensing also was not proper as in case the coolant is stopped up just above the minimum level, the float will not pick up in turn, SR get isolated. அதுதான் real cause. So root cause அதுக்கு REP proposed all staff have been counseled to top up the coolant level above half of the tank. CG has been advised the minimum level stenciling has also been changed from the present level to 190 mm. Photographs பார்க்கலாம். இது fault data. ஆக்சுவல் மினிமம் மார்க் சிஜி இந்த வந்து சிஜி ப்ரொபல்ஷன் இந்த மினிமம் லெவல் மார்க் வந்து ரொம்ப லோவா இருக்கு. ஸோ நம்ம லெவல் ஃபில் பண்ணி இந்த லெவலுக்கு வரும்னு ஆல்மோஸ்ட் லோக்கும் ஃபெயில் ஆயிரும். அதை நம்ம இந்த லெவல் 40 mm 50 mm இருக்கிறது நம்ம ரைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 50 mm மேலே கொண்டு போயிருக்கோம். இங்க லோ லெவல்ல இருக்கு, அதை வந்து இங்க இந்த லோ லெவல்ல இருந்து 50 mm மேலே கொண்டு போயிருக்கோம். இதுதான் இப்போ நம்ம மினிமம் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. இது ஃபாலோ பண்றீங்களா, செக் பண்றீங்களா? ஆயில் இருக்குன்னு தெரியாம, ஏன்னா இந்த கம்பெனி வந்து தூக்கி சேரும். அது வந்து இந்த சைக்கிள் ஹோல்ஸ் வந்து இது வந்து ஸ்லட்ஜி ஃபார்ம் ஆகி ஆகும். ஸோ எக்ஸிஸ்டிங் இருந்த ஆயிலோடைய லெவல் என்னவோ அது அப்படியே காமிச்சிட்டே இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக ஆயிலே இல்லை நம்ம பார்க்கும்போது அது. ஸோ ஃபைனலாக ஓவர் ஹீட் ஆகி இன்ஜின் ஆகும் போது தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ள ஹீட் ஆகிடும் சிஸ்டம். அது மாதிரி சான்சஸ் மேற்படும். அதோட ஓகே சார். அதர் மேக் எஸ்ஆர் கூலண்ட் லெவல் இண்டிகேட்டர்ஸ் சார். இது நம்ம இது சீமென்ஸ், இது அல்சாம் பிடி ஏடி, இது மேதா. எங்க மினிமம் மார்க் மேக்ஸிமம் மார்க் இருக்குன்றது இண்டிகேட் பண்றாங்க. இது ஸ்டாஃப்க்கு ஒரு அவேர்னஸ்க்காக எஸ்ஓபி இனிஷியேட் பண்ணியிருக்கேன், எஸ்எம்ஜிஆர் செக்ஷனோடது. அவங்க சிஜிக்கும் அட்வைஸ் பண்ணியாச்சு நம்ம ரிகார்டிங் இந்த ஃபால்ட் ப்ராப்பரா ராக் ஆகல அப்படின்றத அவங்க சிஜிக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃபெயிலியர் 30712 லோ பேட்டரி சார்ஜர் கரண்ட் அண்ட் எம்சிபி
100 May trips battery voltage shows 90 volts சொல்லிட்டு இந்த ஃபெயிலியர் செகண்ட் ஃபெயிலியர் வந்து சிஹெச்பிஏ ஃபெயிலியர். லோ சிஹெச்பிஏ கரண்ட் அப்சர்வ்டு. அப்புறம் அவங்க 95 வோல்ட்ஸ் வந்தனால மிட் செக்ஷன் ஃபெயிலியர் அவாய்ட் பண்றதுக்காக மெயின் ஸ்டேஷன் அங்கேயே வந்து லோக்கோ ஃபெயில் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு சிஹெச்பிஏ ஃபெயிலியர், சார்ஜர் ஃபெயிலியர் தான். லாஸ்ட் 2 இயர்ஸ் ஃபெயிலியர்ஸ் நம்ம எஃப்ஆர்பிசிபிஒய் சார்ஜர் ஃபெயிலியருக்கு 2024-25 பாப்புலேஷன் கிளாசிக் பர் தான் 30712ன்றது. அது லாஸ்ட் இயர் 2 ஃபெயிலியர். அது நம்ம லாஸ்ட் இயர் மீன்ஸ் 2024-25 2 ஃபெயிலியர், 25-26 4 ஃபெயிலியர்ஸ் இருக்கு. கேட் எமிட்டர் ஆஃப் V402 IGBT ஆஃப் பேட்டரி சார்ஜர் ஷார்ட். V402 சொல்லி ஒரு ஐஜிபிடி இருக்கு பேட்டரி சார்ஜருக்குள்ள. அந்த V402 IGBT ஷார்ட் ஆனதுனால டோட்டலி பேட்டரி சார்ஜர் நாட் ஒர்க்கிங். Firing pattern given by software version 91 was not even for V402 and 402 IGBT. In turn, V402 IGBT was overloaded. REP proposed Shed has highlighted the issue to firm for a long time and has come up with software version 10.006 for Classic and 20.099 for Classic CHBA solutions, in which the above issue being addressed. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நியூ சாஃப்ட்வேர் ஹாஸ் பீன் லோடட் 5 லோகோஸ். ஒரு 2 லோகோஸ் பேலன்ஸ் இருக்கு. அது ஆல்மோஸ்ட் 644 ஓவர் 7172 பெண்டிங்காக இருக்கும். இதுதான் இதோட ஃபெயிலியர். அது நம்ம ஃபார்ம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கோம். சிஹெச்பி அசம்பிளியில் V402 ஐஜிபிடி, இந்த ஐஜிபிடி ஃபெயில் ஆனதுனால சார்ஜர் ஃபெயிலியர், சம் சப்சிக்வெண்ட் லோகோ ஃபெயிலியர். சார்ஜர் சிஹெச்பிஏ அலோன் ஃபெயில் ஆச்சுன்னா லோகோ டெஃபினெட்லி லோகோ வில் ஃபெயில். அதுக்கப்புறம் பர்த் லோட் ஷேரிங்லையும் ஷேர் ஆனாலும் ஒர்க் ஆகாது, ஃபெயில் ஆகும். ஆமாம் சார் இருக்கும். ஹெட் குவார்ட்டருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஜாயின் நோட் நம்ம அந்த லேட்டஸ்ட் கிளாசிக் பர் வெர்ஷன் 10.006 கிளாசிக் பிசிசி பேட்டரி சார்ஜருக்கு 20.099 வந்து ரெண்டும் அதனுடைய டெஸ்ட் மெத்தடு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபையா அப்படின்றது ஜஸ்ட் எல்லாமே ஒரு ஜாயின் நோட்டா மென்ஷன் போட்டிருக்காங்க. லோகோ அந்த பேட்டரி சார்ஜர் ஃபெயிலியருக்கு ஜாயின் நோட்டு தான். நெக்ஸ்ட் ஃபெயிலியர் 37317. Suddenly BC pressure increased to 6 kg per centimeter square. Suddenly BC pressure increased to 6 kg per centimeter square. நார்மலா வந்து 3.5 kg per centimeter square 6 kg போறதுன்றது அப்நார்மலா இருக்கும். ஸோ அவங்க 2 times ட்ரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஒன்று குத்தி செக்ஷன், குத்தி ஸ்டேஷன், குண்டகல் டிவிஷன்ல ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் குண்டகல் டிவிஷன், செகண்ட் ஃபெயிலியர் ஆல்மோஸ்ட் அங்கே காட்சிகுடா ஹைதராபாத் டிவிஷன் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேயும் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ லோகோ ஃபெயில் பண்ணிட்டோம். லோகோ ஃபெயில் பண்ணி அவங்க அங்கே ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் பிளான் பண்ணது எகைன் மறுபடியும் பெர்மனன்ட் அட்டென்ஷன் நம்ம மேங்களூர்ல பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த பிபிசிபி அப்படின்ற வால்வை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெடி கொடுத்துருக்கோம். அதில் ஜஸ்ட் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 16 சிபி கண்ட்ரோல் போர்ஷன் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். நார்மலாக 6 kg வரைக்கும் மூவ் ஆயிருக்கு 16 சிபி வால்வு. அதனுடைய அந்த 16 சிபியில் PV16 ஒரு பார்ட் நம்பர் இருக்கு. அந்த பார்ட் நம்பர்ல இந்த மாதிரி இந்த போர்ஷன் தான் ரெண்டும் பிரேக் ஆயிருக்கு. ஆக்சுவலி அது ரெண்டும் ஒரே ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கணும். அது மோல்டடா இருக்கும். அது வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகி மீன்ஸ் ப்ரோக்கன் ஆயிடுச்சு. அதனால உடஞ்சதுனால தான் இந்த இஷ்யூ ரைஸ்ல இருக்கு. ஒரு ஜாயின் நோட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நார்பீம்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணது. Root cause of failure, breakage of the piston valve assembly of PV16 in the 16 CP valve. REP proposed RCA report will be ensured to find out the root cause, including material test of the failed unit and any fitment issue during the time of overall. Reliability action plan and CAPA will be decided based on the firm's RCA report. நார்பிம்ஸ்ல இருந்து root cause analysis report வரல. ஸோ வெயிட்டிங் ஃபார் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன டெஸ்ட் மெத்தட்ன்றதை ஜஸ்ட் நம்ம இனிஷியேட் பண்ணுவோம்.
Next failure 37522. DJ closed directly without operating any switch VCB VSC short. அதாவது நம்ம நார்மலா பேண்டோ டிஜே பேண்டோ ரைஸ் பண்ணி ஓசி டச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிஎல்டிஜே கமாண்ட் பிஎல்டிஜே க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளா சர்க்யூட் பிரேக்கர் க்ளோஸ் ஆகும். பட் இந்த கேஸ்ல ட்ரெயின் நம்பர் 16345 அங்க லோக்மானிய திலக்ல ஸ்டார்ட் பண்ணி வித்தின் ஃபர்ஸ்ட் ஒரு நியூட்ரல் செக்ஷன் வந்து அவங்க ஓப்பன் பண்ணும்போது ஓப்பனே ஆகல. மீன்ஸ் டிஜே பிஎல்டிஜேல ஓப்பன் ஆகல. ஸ்டில் லோகோ டிஜே க்ளோஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு சிம்டம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க நியூட்ரல் செக்ஷன் நெகோசியேட் பண்றதுக்கு பேண்டோ டவுன் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் நியூட்ரல் செக்ஷன் தாண்டதுக்கப்புறம் பேண்டோ ரைஸ் இருக்குங்க. பட் எல்லா நியூட்ரல் செக்ஷன் அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண முடியாது. எவ்ரி 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நியூட்ரல் செக்ஷன் வரும். அந்த டைம்ல நம்ம அவ்வளோ ஹை ஸ்பீட் 110 120 போகும்போது ஒவ்வொரு தடவையும் பேண்டோ லோயர் பண்ணி மறுபடியும் ரைஸ் பண்ணோம்னா சம்டைம்ஸ் போய் டச் ஆன உடனே பேண்டோ என்டாங்கிள்மெண்ட் ஆகிறது சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் ஸ்டேஷன் பன்வெல் அங்கே வந்து லோக்கோ ஃபெயில் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு அங்கிருந்து மறுபடியும் லோக்கோ நம்ம ஷெட்டுக்கு வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அதே சிமிலர் சிம்டம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அது விசிபி விஎஸ்டி ஷார்ட்னால தான் நம்மளுக்கு அந்த ட்ரபிள். விசிபி மேக் வந்து ஸ்னைடர் மேக்கு. நம்ம இனிஷியலா வந்த உடனே நம்ம லோக்கோ டெஸ்ட் பண்ணும்போது சிமிலர் ப்ராப்ளம் வந்துச்சு. மறுபடியும் அதுக்கப்புறம் ஃபர்தரா செக் பண்ணும்போது விசிபியோட விஎஸ்டி ஷார்ட்ன்றது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எனவே நம்ம ரூஃப் லீக் டெஸ்ட் கண்டக்டட் விசிபி ஏரியாவில் தேர் இஸ் நோ வாட்டர் லீக்கேஜ். அதுக்கப்புறம் ஃபர்தர் விசிபி அன்லோடட் ஹெச்வி டெஸ்ட் கண்டக்டட் ட்ரிப்பிங் அக்ராஸ் அட் 15 kV அகெயின்ஸ்ட் த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வோல்டேஜ் ஆஃப் 60 kV. 60 kV வரைக்கும் அது வித்ஸ்டாண்ட் பண்ணணும் விசிபி விஎஸ்சி. பட் 15 kVலேயே ஃபெயில் ஆச்சு. ஸோ அது நம்ம விஎஸ்சி ஷார்ட்ன்றது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எனவே ஐஆர் வேல்யூ 1 kV இன்ஃபிளேஷன் டெஸ்ட்ல செக் பண்ணிருக்கோம். 12.9 வேல்யூ நல்லா இருக்கு. ஃபர்தர் விசிபி டிஸ்மால்ட்மெண்ட் செக் நோ ரஸ்டிங் ஆர் சல்ஃபேஷன் மார்க்ஸ் நோட்டீஸ் இன் த சென்டர் ஃபிளாஞ்ச் ஏரியா. விஎஸ்சி ஷண்ட் அண்ட் இன்சைட் எல்டி செக்ஷன் பைப்லைன்ஸ் நார்மல் தான். Root cause of the failure of VSC may be due to the loss or deterioration of the vacuum inside the VSC chamber. Degradation of vacuum inside VSC has caused VSC to short. Firm has advised to join check to find out the real cause. நம்ம ஆர்இபியில் நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறது லீக்கேஜ் கரண்ட் வில் பி மானிட்டர் டியூரிங் ஹெச்வி டெஸ்ட் ஃபார் விசிபி வைஸ் டு டிடெக்ட் எனி டிட்டோரியேஷன் இன் வேக்கம் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம E4 செக்ஷனில் E4B செக்ஷனில் லீக்கேஜ் கரண்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த லீக்கேஜ் கரண்ட்ன்றது 1 amps 1.2ன்றது மினிமம் லெவலில் தான் இருக்கணும். மோர் தென் 1 amps போனாலே அவங்க செக்ஷன் எஸ்எஸ்சி அவங்களையும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பர்மிட் பண்ணணும். பண்ணலாமா கொடுக்கலாமா வேண்டாமான்றத டிசைன் 1 மில்லியம் 1 மில்லியம். ஸோ இதுதான் அதுக்கு ஆக்ஷன் பிளான். E4 செக்ஷன் E4 ஓகே. அந்த விசிபி விஎஸ்சி சேம்பர் ஸ்டார்ட் ஆனது. விசிபியோடைய டெஸ்ட் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் மோர் தென் 1 மில்லியம் பேர் தான் வந்து ராகுல் அதான் மோர் தென் 1 மில்லியம் பேர் ரேஞ்சு தான் வந்திருக்கான்னு கேட்குறேன். இந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் நீங்க டெஸ்ட் பண்ணதுல லோக்கோ டெஸ்ட் பண்ணீங்களா? மறுபடியும் விசிபி டெஸ்ட் பண்ணீங்க இல்லையா? அன்லோட் பண்ணிட்டு ஓவராலிங் டெஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுல மறுபடியும் இந்த மாதிரி தான் வந்திருக்கான்னு கேட்குறேன். தெரியல. பட் இந்த ஃபெயிலியர் தெரியும் இல்லையா? ஒரு யூஎஸ்எஃப் கேஸ், நாட் லைன் ஃபெயிலியர். யூஎஸ்எஃப் தான். யூஎஸ்எஃப் மீன்ஸ் அது வந்து லாஸ் ஆஃப் பங்க்சுவாலிட்டி கிடையாது, அசெட் ஃபெயிலியர் கிடையாது. பட் யூஎஸ்எஃப்னா ஒரு டிவிஷன்ல ஒரு அக்கரன்ஸா இருக்கும். சம் டிலே ஸ்டார்ட் பட் ஹேண்டிங் ஓவர் டிவிஷன் ஹேண்டிங் ஓவர் வந்து ரைட் டைமா இருக்கும். அதனால வந்து பங்க்சுவாலிட்டி ஆகாது, அசெட் ஃபெயிலியர் வராது. சம்டைம்ஸ் யூஎஸ்எஃப் வரும். நம்ம சிஇசார் வந்து இந்த மாதிரி யூஎஸ்எஃப் கேஸும் அன்யூஸ்வல் அக்கரன்ஸ் கேஸும் நம்ம எஃப்எம்ல டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம ஜான்வரியிலிருந்து அந்த மாதிரி கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த மாதிரி 2 டோட்டல் 6 ஃபெயிலியர்ஸ்ல அவுட் ஆஃப் 6 ஃபெயிலியர்ஸ் 2 ஃபெயிலியர்ஸ் வந்து நம்ம யூஎஸ்எஃப் கிளாஸ் தான் இருக்கு. இது வந்து கேப் 2 எஃப்பி ஆங்கிள் காக் ஹெவி ஏர் லீக்கேஜ் தட் வாஸ் த ரிப்போர்ட். அதுக்கப்புறம் லோக்கோ ஃபெயில் பண்ணிட்டாங்க. நவஜீவன் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினால எல்எஸ்பி கோச் வித் சிங்கிள் பிபி பைப் மட்டும் சஃபிஷியன்ட் கிடையாதுன்னு சொல்லி லோக்கோ ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஃபர்தரா லோக்கோ ட்ரிப்ஷெட் பிபிக்யூ அங்கே மூவ் பண்ணி அவங்க செக் பண்ணிட்டு கேப்டோட எஃப்பி ஆங்கிள் காக் அந்த ரப்பர் போர்ஷன் ஓன் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் போர்ஷன் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அவங்க ரப்பர் கிட் வந்து ரெனியூ பண்ணிட்டு மறுபடியும் சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ரிலீஸ் ரப்பர் கிட் நம்ம வாங்கி செக் பண்ணோம். அது அந்த போர்ஷன் பர்டிகுலர் போர்ஷன் டேமேஜ் ஆகி தான் இருந்தது. மேக் வந்து ஃபெயிலியர் மேக் வந்து அமித் மேக் ஆங்கிள் காக்கு, ரப்பர் கிட் வந்து எஸ்என்இ வாரண்டி தான். பட்
ஃபெயிலியர் ஆயிருக்கு. இந்த போர்ஷன்ல ஒரு டேமேஜ் இருக்குங்க. இதுக்கு ஆக்ஷன் பிளான், அப்சர்வேஷன்ஸ், ஆக்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பீஸ் ஆங்கிள் காக், 3-வே ஆங்கிள் காக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த ஆங்கிள் காக் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண சொல்லி தான் வந்து ஒரு ஆர்டிஎஸ்ஓ லெட்டர் இருக்கு. ஆர்டிஎஸ்ஓ MOM dated 6/3/25 3-part ஆங்கிள் காக் டு பி அடாப்டட் அண்ட் ஸ்டாக் ஐட்டம் இது டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் இதனுடைய ஆக்ஷன் பிளான். 2-வே காக் ஆங்கிள் காக் இப்போ நாமளா இப்போ கரண்ட்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆங்கிள் காக் வந்து ஃபேஸ்ட் மேனர்ல ரிலீஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு 3-வே காக் ஆங்கிள் காக் வந்து போடுவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்ல அந்த ரப்பர் கிட் வந்து பாஸ் ஆயிருக்கு. பட் எனிவே அது ஃபெயிலியர் தான். நெக்ஸ்ட் கேஸ் ஒரு 42964 ஒரு நான் கமிஷன் லோகோ ஆன்லைன்ல ஃபெயில் ஆயிருக்கு. கேபன் ஃபிளாஷர் லைட் நாட் க்ளோயிங் கண்டினியூஸ்லி, சாரி ஃபிளாஷர் லைட் க்ளோயிங் கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு ரிமார்க். அது BPFL 1 ஸ்டக்குன்னு சொல்லியிருந்தாங்க. துண்ட்லா TDLங்கிறது துண்ட்லா நம்ம EDFC டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ல அங்கே ஃபெயில் ஆயிருக்கு. மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப், ட்ரிப்ஷெட் ஸ்டாஃப் அங்கே ரீச் ஆகிட்டு அவங்க டெம்பரரியாக அட்டன் பண்ணி மறுபடியும் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஷெட்டுக்கு வந்தது லாஸ்ட் வீக் வந்துச்சு 14/3 டிஸ்பேச் ஆனது. நம்மளுக்கு ஷெட்டுக்கு வந்தது லாஸ்ட் 10 days பேக் தான் வந்துச்சு. நம்ம செக் பண்ணும்போது இதில் ஒரு அப்னார்மாலிட்டி, அந்த டெக்மெக் BPFL ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்மெக்லேயே வந்து அதனுடைய ஒரு பர்டிகுலர் கேப்ல வந்து இன்டர்னல் இருக்கிற அந்த ப்ரொஃபைல் வந்து ஓன் அவுட் ஆயிருந்தது, டேமேஜ் ஆயிருந்தது. ஃபோட்டோஸ் பார்த்தா தெரியும். டெக்மெக் சுவிட்சில் இந்த இன்டர்னல் ப்ரொஃபைல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இது வந்து குட், இது வந்து டேமேஜ் ஆனது. இது டேமேஜ் ஆனதுனால என்னன்னா உள்ள போயிட்டு ப்ராப்பரா அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது லாக் ஆயிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணாம இருக்கும். அதுல நம்ம இன்னொரு அப்சர்வேஷன், மேல அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட்டர் போர்ஷன் வந்து ஒரு மாதிரி ரப்பிங் ஆயிருந்தது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அது வந்து ஓல்டு சுவிட்ச் வந்து பேக் சைடு மைக்ரோ சுவிட்ச் இதெல்லாம் வந்து புதுசு இருக்கு இந்த சுவிட்ச். பட் இந்த அசம்பிளி நாப் அசம்பிளி மட்டும் ஓல்டு போட்டாங்க இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் கேப்ல. வேற அதர் கேப் நல்லா இருந்தது. கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெயில்டு, கொஞ்சம் ஓல்டு. இது வந்து நல்லா நியூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ நம்ம ICO லோக்கோஸ் வர லோக்கோஸில் E4 இந்த ஆஸ்பெக்ட் பாயிண்ட் செக் பண்ணிக்கோங்க. BPFLக்கு சும்மா ஒரு சிம்பிள் ஐட்டம் தான், பட் லோக்கோ ஃபெயில் ஆகுது. இந்த டெக்மெக் வந்து நம்ம ஃபெயிலியர் ப்ரோன் அப்படின்றதுனால நம்ம டெக்மெக் யூஸ் பண்றதில்ல மீன்ஸ் நம்ம ஓவராலிங் வந்து நம்ம யூஸ் பண்றதில்ல. பட் ஒன்லி ஸ்னைடர் தான் போடுறோம். பட் நியூலி கமிங் லோக்கோஸ், ICO லோக்கோஸ் வர லோக்கோஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து வர லோக்கோஸ் பார்த்தீங்கன்னா டெக்மெக்காக தான் இருக்கும். அது வந்து நீங்க SSC இன்கேஸ் நீங்க லோக்கல்ல செக் பண்ணும்போது SSC சொல்லுங்க இந்த மாதிரி என்ன இருக்குன்றது ஸ்னைடர் போட்டு. நம்ம உங்களுக்கு PC CLW அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம், டெக்மெக்குக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இந்த லோக்கோ 27776 ஒரு லோக்கோ DJ tripping with GR not progressing fault checked by maintenance staff at the failed site and found SMGR air leakage experience. Further லோக்கோ moved as dead to நம்ம ஷெட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு SMGR ஃபெயிலியர். SMGRல ஜேர்னல் பின் பிரேக்கேஜ் நம்ம லோக்கோ இங்க வரும்போது நம்ம செக் பண்ணும்போது SMGR உள்ள வந்து அந்த பார்ட் ஜேர்னல் பின் பார்ட் நம்பர் A4518 அது அந்த புரோக்கன் ஆகி ஜஸ்ட் ஃபாலன் ஆயிருந்தது. மறுபடியும் உங்களுக்கு கண்டினியூஸ், அதனால கண்டினியூஸ் ஏர் லீக்கேஜ் வந்துட்டே இருந்தது. போட்டோஸ் பார்த்துக்கோங்க. SMGR ஜேர்னல் பின் பிரேக்கேஜ் அப்படின்றது இந்த இடத்துல இந்த ஜேர்னல் பின் இருக்கும். இந்த ஜேர்னல் பின் இதோட என்கேஜ் ஆயிருக்கும். இந்த பார்ட் மேலே லெஃப்டா இருக்கும். அப்பதான் அந்த கியர் அசம்பிளி எல்லாம் வந்து ஒன்னா என்கேஜ் ஆகும். இது புரோக்கன் ஆனதுனால பாட்டம் கொஞ்சம் லெஃப்ட் டவுன்ல வந்துருச்சு. ஸோ SMGR உடைய ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் இருக்காது, நாட்ஸ் ப்ரோக்ரஸ் ஆகாது. அது புரோக்கன் பார்ட், பின் புரோக்கன். இது லாஸ்ட் ஓவரால் MTR லாஸ்ட் இயர். அதனால அவங்க ரிவர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அவங்க தான் வந்து ரீவாம்ப் பண்ணது, ரீஹாபிலிட்டேட் பண்ணது. ஸ்லீப்பியா இருந்தா SMGR make REPL journal pin date of commissioning 6/25 revamped by river engineering provided during last overall வந்து MTR.
MTR on 6/25 June 25. ஸோ வித்தின் ஷார்ட் பீரியட் வந்து ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்கள ரிவரைசிங் மீட்டிங் கூப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு மீட்டிங் ஆன் கோயிங். மிதுன் இந்த ஆஸ்பெக்ட்லாம் செக் பண்ணிக்கிறீங்களா? என்ன இதெல்லாம் கிரேட் போடுறாங்க போல்ட்ன்றதெல்லாம் வந்து என்ஷூர் பண்றீங்களா? ஃபால்ட் லாக் அந்த டைம்ல ஒரு ஜாயின் நோட்டு அவங்க ரிவர்ல இருந்து அவங்க ஸ்டாஃப் வந்துருந்தாங்க. ஜாயின் நோட் அவங்க அட்டென்ஷன் பண்ணிட்டு ஜாயின் நோட் போட்டிருந்தாங்க. ஜாயின் நோட் பண்ணிட்டு இந்த என்னென்ன பார்ட்ஸ்லாம் செக் பாயிண்ட்ஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் ஜேர்னல் பின் ஆஸ்பெக்ட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் செக் பண்ணணும் அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்றத ஜஸ்ட் அவங்க என்ஷூர் பண்ணியிருந்தாங்க அந்த ஜாயின் நோட் பண்ணும்போது. டி கூட சேர்த்து போட்டிருக்காங்க. இது ஒரு யூஎஸ்எஃப் தான். திருவனந்தபுரத்தில் 37447 அட் டிவிசி எல்பி ரிப்போர்ட் வந்து பேட்டரி சார்ஜர் இஸ் நாட் ஒர்க்கிங். இது வந்து பேட்டரி சார்ஜர் செகண்ட் ஃபெயிலியர் தான். பட் நேச்சர் வேற. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து V402 IGBT. இந்த கேஸ் வந்து கார்டு பெக் கார்டு பவர் சப்ளை இஷ்யூ. இந்த பவர் சப்ளை கார்டு ஃபெயில் ஆனதுனால பெக் கார்டு ஃபெயிலியர் இருக்கும். பெக் கார்டு ஃபெயிலியர் 2024-25 பாப்புலேஷன் 44 லாஸ்ட் இயருக்கு. அப்போ 5 ஃபெயிலியர் அண்ட் 25-26ல 6 லோகோஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 50. இப்போ ஃபெயிலியர் 9 ஃபெயிலியர் இருக்குங்க. Power supply card was found defective, showing higher voltage of 27 volts instead of 15 volts. This has caused the malfunctioning of PEC control card, leading to CAN failure between charger GDU and PEC card. So, root cause of failure, PEC card once fails, there is no redundancy for working of battery charger. Here, Bursley PEC card failed and loco failed on mainline due to low battery voltage. RIP proposed, ABB has been advised to replace all power supply cards of Intrex make with suitable make as firm has not been able to finalize the root cause with OEM. They have also exhausted the timelines agreed in the MOM அப்படின்னு சொல்லிட்டு சினடி ஆர்ஐபி ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இது சிஎல்இ கமெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஃபால்ட் அந்த டைம்ல பேட்டரி சார்ஜர் ட்ரிப் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகலை. வர்டேட்டால பிசிசி மாடஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஃபால்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த அட் த டைம் ஆஃப் ஃபெயிலியர். இதோட பெக்கார்ட் போர்ஷன் இந்த இடம் அதுக்கு ஜாயின் நோட்னு ஃபார்மோட தான் நம்ம மார்ச் மந்த் டோட்டல் ஃபெயிலியர்ஸ். இதே மாதிரி தான் நம்ம ஏப்ரலுக்கும் பார்த்தீங்கன்னா சம் 4 to 5 ஃபெயிலியர்ஸ் இருக்கும். என்ன ஒரு செக்ஷன் டிஃப்ரெண்ட் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு?